ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஒரு மொமெண்ட் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி அந்த கனவு எங்களுக்கு நிஜமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வந்துட்டு இந்த ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜேர்னி வந்துட்டு எந்த அளவுக்கு வேணால் நம்மளை கொண்டு போகும். ஏன்னா அதுக்கெல்லாம் தயாராகி நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கையில் எடுத்து ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப ரொம்ப 100% நான் உண்மையாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்குது. ஸோ நான் அதை ஒரு சில விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜேர்னி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2-3 இயர்ஸ் தம்பி 6 மந்த்ஸாக இருக்கும்போது ஜாப் குவிட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ குவிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா அமௌண்ட் ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி வேணால் நம்மளை திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்தது. அந்த விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரியே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வரும்போது இவ்வளோ ப்ராப்ளம் எதுக்குடா, இந்த லைஃப் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக ஒரு இடத்துல ஸ்டேபிள் இல்லைன்னா எல்லா விஷயமே நமக்கு ராங்காக நடக்கும். அப்படி இருந்தாலுமே சரி, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்களால ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சுனாமி சூறாவளி மாதிரி சுழண்டுக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கூட பக்கபலமாக இருந்தக்கூடிய நண்பர்கள் ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த நண்பர்கள் வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையால் முடிச்சிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேக் போனாக எங்களுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிரகாஷ் அண்ணா, தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட், கௌதம் தம்பி டிஎன்பிஎஸ்சி படிக்க எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாகவே ஆயிட்டாங்க. நிறைய இடத்துல லூஸ் ஆனோம், எங்களுடைய ஹோப் இழந்தோம், ஸ்ட்ரெஸ் ஆனோம், இந்த லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணது எதுக்காக? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே சீக்கிரம் ஜாப் வாங்கிடலான்னு மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், தம்பிக்கு உடம்பு சரியில்லை 10-12 மணிக்கெல்லாம் நான் ஆஸ்பத்திரி போய் நின்றுருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் அண்ணா வருவாங்க. ஸோ இந்தாங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமௌண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் 12 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி அப்படிங்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகும்போது சடனாக நமக்காக நிற்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் என்னால் என் லைஃப்பில் எப்போவுமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்க்கும்போது கூட இவங்களோட ஹெல்ப் யாரெல்லாம் நமக்காக நின்னாங்களோ அவங்களோட ஃபேஸஸ் தான் எனக்கு கண் முன்னாடி வந்தது உண்மையாலுமே. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்து இதை ஹாப்பியாக இந்த மொமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ண முடியுமா, டேஸ்ட் பண்ண முடியுமா, ஃபீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கு அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு ஃப்ளாஷ் லைட் மாதிரி எனக்கு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சந்தோஷமான மொமெண்ட்டை நான் ரசிக்கும்போது ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இப்போ இந்த அளவுக்கு நம்ம நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நமக்காக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எனக்காக அவங்க நின்னாங்க. இன்னமும் கூட எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஸோ நம்ம கஷ்டப்படக்கூடிய நாட்களில் யார் நம்மளை கை தூக்கி விட்டாங்களோ அவங்கள நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நான் இவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னே சொல்லலாம். என்றென்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள நான் நினைக்காம இருக்க மாட்டேன் என்னோடய வாழ்நாளில் ஃபுல்லாக. ஸோ நன்றிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்நியப்படுத்த விரும்பல. இருந்தாலும் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஸோ
ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ இதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் நிறைய. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நிறைய எமோஷ்னல், நிறைய அழுகைகள், நிறைய கஷ்டங்கள். ஏன்னா போட்டுக்க ட்ரெஸ் இருக்காது, வெளியே எங்கேயும் போனது கிடையாது. நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து, தம்பி வந்துட்டு குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஸோ ஒரு வயசுக்கு வரும்போது அம்மா எனக்கு அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்கும்போது, நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய நாட்கள் நான் அழுதுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு, அண்ணாவுக்கு வந்துட்டு நிறைய வாங்கிக்கணும்னு தோணியிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணியிருக்கு. ஸோ அந்த நேரத்துலலாம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி, எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு ஃபினான்ஷியலாக எந்த விஷயமும் செய்ய முடியாத சுச்சுவேஷன்லலாம் நிறைய நாட்கள் இருந்திருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு கூட பட்டாசு தம்பிக்கு வாங்கி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அவருடைய ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து, இந்தான் தம்பிக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன், சந்தோஷமாக பட்டாசு வாங்கி செலிப்ரேட் பண்ணு, ஏன்னா நீ படிச்சிட்ருக்க, ஸோ இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு, அதாவது அவர் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் இன்னுமே எனக்கு லைஃப் லாங் மறக்கவே முடியாது. இப்போ ஒவ்வொரு சக்ஸஸ் மூமெண்ட் நடக்கும்போது உண்மையாலுமே எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான், அவங்களுடைய முகங்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். தம்பிக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்காம 7,000ல் என்னங்க பண்ண முடியும்? அந்த சேலரி இப்படி வாங்கி இப்படி செலவு பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடும், காலியாயிரும். ஸோ நிறைய ஆசைகளை வந்துட்டு கட்டுப்படுத்தி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் 2 பேரும் வாழ்க்கையில். ஸோ இன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கி நாளைக்கு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, வாழ்க்கையில் அதை தாண்டி வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னோடய பையன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட பையன் அப்படிங்கிறபோது அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே சொல்லவே முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான். அவங்களால எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி நம்மளாம் கூலி தொழில் செஞ்சு தான் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு லீவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களாலேயும் சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களால சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஸோ இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த லெட்டர் தான். ஸோ ஹாப்பியாக இருக்குது. கப்புள்ஸாக ஒரு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வரும். நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னாலும், டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அப்போல்லாம் வந்துட்டு நம்ம எதுக்காக, எந்த விஷயத்துக்காக வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் எடுத்தோம், எதுக்காக வந்து இந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். நான் அது மட்டும்தான் பண்ணேன். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஏன் தொலைக்கணும், மற்றவங்களுக்காக ஏன் நம்ம சந்தோஷத்தை இழக்கணும். ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணது என்ன, நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வந்து உங்களோட ஸ்டாண்ட் எடுக்கிறேன், நீங்கள் படிக்கிற வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜாப் நான் கிளியர் பண்ணல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, இன்னொரு 1 வருஷமா 2 வருஷமா பரவாயில்ல அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த கஷ்டம் என்ன இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் பண்ணியிருப்பேன். அதுக்கான உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்துட்டு நிலைக்குலையிற அளவுக்கு எந்த விஷயம்னாலும் நடக்கும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்துட்டு விட்டு தான் நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கான கர்ஜனை, உங்களுக்கான கர்வம் எப்போவுமே உங்களோட இருக்கணும். அண்ட் மோட்டிவேட்டடாகவே இருக்கணும். டீமோட்டிவேட் ஆனாலுமே நமக்கான மோட்டிவேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தேடி நம்மளுடைய சக்ஸஸை வந்துட்டு
தேடி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அவமானங்களுக்கும், சிரிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வேலை, நமக்கான ஜாப், நமக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணுற வரைக்கும் ஓயக்கூடாது. ஸோ இது மட்டும் தான் வாழ்க்கையில வந்துட்டு உங்கள உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பட்ட அவமானங்களுக்கும், கண்ணீருக்கும் ஒரு அடையாளமா தான் இத நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னுடைய கணவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்கான அடையாளத்த உருவாக்கிக்கணும். எனக்கு என்னோட ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன என்னுடைய விஷயங்கள் லைஃப்ல வந்துட்டு நான் என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, அந்த விஷயங்களுக்காக நான் வந்துட்டு இப்போ உழைச்சிட்ருக்கேன். ஸோ என்னுடைய அடையாளத்தையும் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோடது யூடியூப் ஆகட்டும், இல்ல என்னுடைய ஜாப் ஆகட்டும், அத வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த உழைப்ப நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கான வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் பார்க்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கலாம், ஒர்க் போயிட்டுருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான எந்த அளவுக்கு வேணா நீங்க போலாம். எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு போடணுமோ, அந்த அளவுக்கு உழைப்பு போடுங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள தேடி வரும். தேங்க் யூ.